இந்த நிகழ்வு 1957 நடந்தது. சிவாஜி கணேசன், தயாரிப்பாளர் பி.ஆர். பந்துலு, கதை வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசாமி ஆகியோர் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி இருந்து கொண்டிருக்கிறார்கள். பகல் 12 மணி. வெயில் கொளுத்துகிறது. வரும் வழியில் சிவாஜி கணேசன், அதாவது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாறு வழியாக வருகிறார்கள். கயத்தாறு வரும்போது பசி வயிற்று குடலை கிள்ளுகிறது. ஆனால் அந்த பகுதியில் எந்த ஹோட்டலோ டீ கடையோ எதுவும் கிடையாது. ஒரே ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் அமைந்திருந்தது. பசிக்கு என்ன செய்வது என்று பொறுத்து பார்த்து கடைசியில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டார்கள். அவர் கட்டுக்குழுமையோடு இருக்கிற ஒரு ஐயர் இருந்தாலும் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் உடனடியாக இவர்களை சிவாஜி கணேசன், பந்துலு நடிகர்கள் என தெரிந்து கொண்டு இவர்கள் கொண்ட அளவில்லாத பற்றினாலே நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ கேளுங்கள், நான் செய்கிறேன் என்று கூறினார். எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், இப்படி நல்ல பசி நேரமாக இருக்கிறது, சாப்பிடுவதற்கு கைது எதுவும் இல்லை, இங்கே ஹோட்டலோ டீ கடையோ கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். அவர் உடனடியாக அங்கு அவர் வீட்டுக்கு தகவல் அனுப்பினார். அவர் சொன்னார், நீங்கள் காலையிலே என்னிடம் சொல்லியிருந்தால் ஏக தடவலாக விருந்து வைத்திருப்பேன். இப்பொழுது ஒன்று கட்டிவிடவில்லை, உங்கள் அரை மணி நேரத்தில் எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடியாகிவிடும் என்று கூறினார். கூறிய போதுதான் அவர் தன்னுடைய போலீஸ் உடைகளை களைந்து தான் ஒரு ஐயர், குடுமி வைத்த ஐயர், பூணு அணிந்த ஐயர் என்பதை காட்டினார். ஆஹா, என்ன அற்புதமான காட்சியை நினைத்து கொண்டபோது அங்கு என்ன என்றார்கள், அது சுற்றுப்புறத்திலிருந்து இவர் மனைவி சொல்லை கேட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டருக்காக வேண்டி அங்கிருந்து சுற்றி வந்த வீட்டிலிருந்தெல்லாம் பல வகையான சாப்பாடு, குழம்பு, ரசம் என்ன பல வகையான பொருள்கள் எல்லாம் குவிந்து விட்டன. இவர் அனைவரும் அது திருப்தியாக சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் நன்றி சொல்லி வரும்போது தான் சிவாஜி கணேசனுக்கு அந்த இடத்தில் கட்டபொம்மன் சிலை நிறுவ வேண்டும், கட்டபொம்மன் நாடகமாக ஆக்கி தமிழ்நாடு எங்கும் நடைபெற்று நடத்த வேண்டும், பிறகு அதை படமாக்க வேண்டும் என்ற எண்ணிக்கையோடு அங்கிருந்து சக்தி கிருஷ்ணசாமியிடம் நீங்கள் கட்டபொம்மன் நாடகத்தை கதவச நாயகர்கள் ஆரம்பித்து விடுங்கள் என்று கூறி ஆணையிட்டார்.